விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதி அருகே மக்கள் தங்களது சொந்த முயற்சியில் அமைத்த தார் சாலையை திமுக எம்எல்ஏ அமைத்ததாக கூறி அக்கட்சியினர் பேனர் வைத்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டட் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் 10 ஆண்டுகளாக கரடு முரடான சாலை இருந்து வருவதாகவும் இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே தங்களது சொந்த முயற்சியில் நபார்ட் நிதி மூலம் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பகுதி மக்கள் தாங்களாகவே சாலை அமைத்தனர். இந்த நிலையில் சாலையை அமைத்து தந்த திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவுக்கு நன்றி என அக்கட்சியினர் பேனர் வைத்திருந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சிக்குள்ளான பொதுமக்கள் பதில் பேனர் ஒன்றை வைத்தனர். அதில் விழித்திருங்கள் மக்களே, நீண்ட நாட்களாக சாலை அமைத்து தர வலியுறுத்தியும் கண்டுகொள்ளாத ஆட்சியாளர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை தாங்கள் அமைத்தது என பேனர் வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அரசுக்கு அளித்த மனுவையும் குறிப்பிட்டு வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திமுக அரசு ஒடுக்குமுறை ஆட்சி செய்வதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அரசை கண்டித்து சென்னை மூர் மார்க்கெட் பகுதியில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது பேசிய தூய்மை பணியாளர்கள் கொருக்குப்பேட்டையில் உள்ள தூய்மை பணியாளர் வீட்டில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 13 பெண் பணியாளர்களை போலீசார் கைது செய்ததாகவும் வேதனை தெரிவித்தனர். 2 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூட முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர். எங்களோட ஒரே கோரிக்கை, ஒண்ணு எங்களுக்கு நல்ல தீர்வு காணுங்க, இல்லனா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல எங்களை ஜெயிலுக்கு ஏத்துங்க. ஏன்னா இங்கே நாங்க சோறு இல்லாம தான் கஷ்டப்படுறோம். அங்க போனாலும் 3 வேளை சோறு இது பண்ணுவோம். எங்களை தயவு செஞ்சு பாரதி தோழரை எங்க கிட்ட பேச விடுங்க. எங்களுக்கான தீர்மானம் என்னன்னு தெரியும். இல்லையா நாங்களும் ஜெயிலுக்கு போக நாங்க ரெடி. தோழரை எங்ககிட்ட இருந்த 23,000 ரூபாய் சம்பளத்தையே அவங்க புடுங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நலத்திட்டம் வந்து என்ன தோழரை அர்த்தம்? 2 மாசமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு சோத்து கூட கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நலத்திட்டம் எந்த மூளைக்கு? செத்ததுக்கு அப்புறம் 10,000 அப்ப நாங்க போய் சேர்ந்து செத்துட்டா 10,000 யார் 10 லட்சம் யார் வாங்குறது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காசு எதுக்கு? எங்களோட கோரிக்கை பணி நிரந்தரம். 2வது எங்க பாரதி தோழர் எங்க கிட்ட பேசணும். அவர் இது வரைக்கும் பேசல. பேசி 24 நாள் ஆகுது எங்க கிட்ட. எங்களோட உண்ணாநிலை போராட்டம் தொடரும்.